அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய உலமா பெருமக்களே, அன்பார்ந்த பெரியோர்களே, இளைஞர்களே, 2 நாட்கள் நடந்த விவாதத்தினுடைய தொகுப்புரை, அந்த விவாதம் என்ன தலைப்பு, அதன் நிலைப்பாடு என்ன அப்படிங்கறதையும் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு என்னுடைய மற்ற உரைகளுக்கு வர்றேன். இமாம்களுடைய உதவி இல்லாமல் குர்ஆன் ஹதீஸ் அனைத்தையும் விளங்க முடியுமா, இது தலைப்புங்க. அவங்க நம்ம நிலைப்பாடு விளங்க முடியாது, எல்லாத்தையும் விளங்க முடியாது. அவங்க நிலைப்பாடு விளங்க முடியும் அப்படிங்கிறது வந்து உட்கார்ந்துட்டாங்க. விளங்க முடியும்னு சொல்லிட்டீங்கல்லங்க, இப்ப நாங்க ஒவ்வொன்னா கேட்கிறோம், பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி பல்வேறு விஷயங்கள்ல குர்ஆனிலிருந்தும் ஹதீஸிலிருந்தும் எடுத்து வச்சு இமாம்களுடைய விளக்கம் இல்லாம நீங்க சொல்லுங்க என்று நம்ம வாதத்தை தொடங்கினா, அந்த விஷயங்களுக்கெல்லாம் உங்க இமாம்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு எனக்கு சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கா வந்தோம்? பேசாம தெரியலன்னு சொல்ல வேண்டியதானே? இதுக்கே உங்க இமாம்களுடைய கருத்து என்னன்னு எங்கிட்ட கேக்குறீங்க? உங்களுக்கு விளங்க முடியுமா முடியாதாங்கிற தலைப்பு. ஒன்னும் முடியும்னுங்க, விளக்கத்தை சொல்லுங்க, இல்லன்னா முடியலன்னு ஒப்புக்கொள்ளுங்க, அவ்வளவுதானே. எங்க இமாம்கள் விளக்கத்தை கேட்கறது தலைப்புக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? அப்ப தலைப்புக்கு சம்பந்தம் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சா? அதே போல அவங்க தரப்புல ஒப்பந்த மீறல்கள் நிறைய நடந்துச்சுங்க. 150 பேர் இருக்கணும், அதை விட அதிகமா வந்து உட்கார்ந்துக்கிட்டாங்க. அது மட்டும் இல்ல, மூல நூலிலிருந்து காமிக்கணும், அந்த மூல நூலையும் நமக்கு தராம வேற தந்தாங்க, மறுபடியும் கேட்டோம், மறுபடியும் தந்தாங்க. இப்படி பல்வேறு விஷயங்கள்ல ஒப்பந்தத்தையும் அவங்க மீறி இருக்கிறாங்க. அடுத்து முன்னுக்கு பின் முரணாக பேசுவது அது பித்தலாட்டம், அது மோசடி அப்படின்னாங்க. அப்படியானால் இந்த பித்தலாட்டமும் மோசடியும் உங்களிடம் இருக்கிறது, இந்த ரெண்டுக்கு ஏகபோக சொந்தக்காரர்கள் நீங்கள் தானே அப்படிங்கறத நாங்க பல பட்டியல் போட்டோம். தொலைப்பகுதி மறைக்க வேண்டுமா, தேவையில்லையா? முன்னுக்கு பின் முரணா சொன்னீங்க. ஜகாத் ஒவ்வொரு வருடமும் இல்லையா, கொடுக்கணுமா? முன்னுக்கு பின் முரணா சொன்னீங்க. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிகிர் வைக்கப்பட்டார்களா இல்லையா, முன்னுக்கு பின் முரணா சொன்னீங்க. தஸ்பீஹ் தொழுகை உண்டா இல்லையா, முன்னுக்கு பின் முரணா பேசுனீங்க. பெண்களுக்கு ஜியாரத்து உண்டா இல்லையா, முன்னுக்கு பின் முரணா பேசுனீங்க. ஜும்மாவுக்கு முந்தின சுன்னத்து உண்டா இல்லையா, முன்னுக்கு பின் முரணா பேசுனீங்க. இறைவன் அரிசிலிருந்து இறங்கி வருகிறான் வானத்திற்கு என்றால் இறங்கி வர்றானா, அருள் வருதா, முன்னுக்கு பின் முரணா பேசுனீங்க. பிறை விஷயத்துல முன்னுக்கு பின் முரணா பேசுனீங்க. அப்படியானால் முன்னுக்கு பின் ஒரு கருத்து சொன்னால் அது பித்தலாட்டத்திற்கும் மோசடிக்கும் உரித்தானது என்றால் இதற்கு ஏகபோக சொந்தக்காரர்கள் அவர்கள் தான் அப்படிங்கறத நம்ம காட்டணும். அடுத்து இப்ப இதுவெல்லாம் உங்களுடைய இயலாமையும் உங்களுடைய அறியாமையும் தான் வெளிப்படுத்துகிறது என்பதை நிரூபித்தோம். ஏன்னா ஒரு குர்ஆனையோ ஹதீஸையோ ஆய்வு செய்து சொல்வதாக இருந்தால் அதற்குண்டான ஒரு தகுதி வேண்டும், அதுக்குண்டான ஒரு இலக்கணம் வேண்டும். ஒரு அரபி மொழி தெரிஞ்சிருக்கணும், ஒரு வார்த்தை எந்தெந்த அர்த்தத்தில் யூஸ் பண்ணப்படுதுங்கிறது தெரியணும். அப்படிங்கறத இருந்தாதான் முன்னுக்கு பின் மாறாம நான் இப்பதான் படிச்சேன், நேற்று தான் தெரிஞ்சேன், இப்பெல்லாம் சொல்லாத வகையில நல்ல ஞானம் உள்ளவங்க இதுக்கு வரணும். இல்லன்னு சொன்னா மற்றவர்கள் சொன்ன கருத்தை பின்பற்றிக்கிட்டே போகணும். இவங்க முன்னால ஒரு சட்டம் சொல்லிட்டு இப்பதான் ஒரு விஷயங்கள் கிடைச்சிச்சு ஹதீஸ் சொன்னா கிடைச்சிச்சுன்னு சொல்லக்கூடாது. இன்றைக்கு தான் நாங்கள் படித்தோம் சொல்லணும், இன்னைக்கு தான் நாங்கள் விளங்கினோம் சொல்லணும். ஏன்னா முன்னால ஒரு கருத்து சொல்லும் பொழுது இப்ப நான் திருந்தணும், நாங்கள் இதே ஹதீஸ் இருந்தது, ஆனால் இவர்கள் படிக்கவில்லை அல்லது படித்தும் விளங்கவில்லை. இந்த நிலையில இருக்கக்கூடியவர்கள் நான் ஆய்வு செஞ்சு சட்டத்தை சொல்ல போறேன்னு சொன்னா முன்னுக்கு பின் முரணா சொல்லிட்டே இருப்பாங்களே, இது எந்த வயசு சாத்தியமாகும்? இன்னொரு 10 வருஷம் கழிச்சு இப்பத்தான் இது எனக்கு புரிந்ததும்பாங்க. அப்ப எதைத்தான் எடுத்துக்கொள்வது? அதனால இனிமே ஆய்வு எல்லாம் செய்ய தேவையில்லை, இருக்கிற சட்டங்கள் போதும், அதை மக்கள் பின்பற்றினால் போதும். இனிமே நம்ம ஆய்வுங்கிற பேரில குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் முரணான கருத்தை சொல்ல வேணாம், இருக்கிற ஹதீஸை எல்லாம் மறுக்க வேணாம். ஆயத்தினுடைய சட்டமே மாற்றப்பட்டு விட்டது என்று 1400 ஆண்டுகளாக யாரும் சொல்லாத கருத்தை எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க வேணாம், இஸ்லாத்தை சிதைத்து விட வேண்டாம் என்கின்ற வேண்டுகோளை நான் வைக்கிறேன். அதே போல பாருங்க, குர்ஆன் ஹதீஸை பின்பற்றணும் அப்படின்னாங்க. அதுதான் இலக்கணம் என்றால் கருணாநிதி மதபில் ஏன் இருக்கிறீர்கள் என்று நாங்கள் கேட்டோம். குர்ஆன் ஹதீஸிலே ஆதாரம் இருந்தால் தான் நாங்கள் பின்பற்றுவோம் அப்படின்னாங்க. அப்படியானால் குதைபா மதஹபுக்கு ஏன் சென்றீர்கள் என்று கேட்டோம். அவங்க பதில் சொல்லல, நாங்க தான் அப்படி இருக்கோம்னு சொல்லி 3வது கொண்டு வந்தாங்க. நாங்க 3ல ஓதணும் என்று சொல்லவே இல்லையே, அந்த உரையிலே இருக்கிறதே 4ல் ஓதலாம் 5ல் ஓதலாம் 7ல் தான் ஓத வேண்டும் என்று யார் சொன்னது
இதெல்லாம் நாங்க அதுல சொல்லித்தானே இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது அவர் தான் 3 எழுத்திலே பேசுவார்னு கண்ணாடி சொல்லியிருந்தீங்க. நாங்க 3க்கு சொந்தம் கொண்டாடவில்லையே. ஆனா அதே நேரத்தில் 3க்கு நல்ல விளக்கம் கொடுத்தோம், ஆயத்தை ஹதீஸையும் கொடுத்தோம். ஏன்னா ஓதுறது, தஸ்பீஹ் செய்யறது, செயல்கள் செய்யறது எல்லாம் 3ங்கிறதுக்கு சிறப்பு இருக்கிற மார்க்கத்துன்னு சொன்னோம். ஆனா அவங்களோ 3ங்கிறதுக்கு முனாஃபிக் என்று சொன்னாங்க, 3ங்கிறதுக்கு ஷைத்தான் சொன்னாங்க. ஒரு 3 நல்ல சிந்தனைகள் வேண்டும்ங்கிறத நாங்க நிரூபிச்சிருக்கிறோம். ஆனா எங்களுக்கு எதுக்கெடுத்தாலும் பிரச்சனைக்குரிய சிந்தனை தான் வரும், ஆபாசமான சிந்தனை தான் வரும் அப்படிங்கறத அவங்களுடைய விளக்க உரை மூலமாக அவர் நமக்கு காட்டு விட்டார்கள். அடுத்ததாக அவங்க சொன்னாங்க கலியக்காவில சம்பந்தமாக அவங்க சொன்னாங்க. ஏன்னா கலியக்காவில அவங்களும் இருக்கதான் செஞ்சாங்க, அவங்களையும் வச்சுக்கிட்டு தான் நம்ம சொன்னோம் வாசிங்கிறாங்க அப்படின்ட்டு. வாசிச்சாங்களா இல்லையா, ஏன் வாசிக்கல, வாசிச்சோன்னு சொன்னாங்களோ பெருசா நாங்க இப்ப போட்டு காமிச்சோம்ல. அங்க கிதாபிலே ஹஜ்ஜு கூடாது என்று இருக்கிறது, ஆனால் ஹஜ்ஜு கூடும் என்று இமாம் சொல்லியிருக்காங்க. ஒரு பொய் தவளை சொன்னாங்களா இல்லையா? அதே போல பாருங்க, இவங்க அவங்க பேசுறத விடுங்க, என்ன பத்தி பேசுங்க அப்படின்னாங்க. சரி இவங்களை பத்தியே நான் பேசுறேன். இவங்க இந்த மிஸ்வாக் செய்யற விஷயமா என்ன சொன்னாங்க, இப்படி இப்படி ஒரே டேத்து சேருமா தான் செஞ்சு காமிச்சாங்க. ஆனா அங்க இருக்கிறதா ஒரு விரலை வைத்து மிஸ்வா செஞ்ச பின்னால அடுத்த விரல் தானே இருக்கிறது. இப்ப என்ன சொல்றாங்க, ஒரே தேட்டத்திலையா அல்ல வேற வேறையா, அது பிரச்சனை இல்லைங்கிறாங்க. அப்ப இல்லையா வழங்குது, அறுத்தம் செஞ்ச தவறுண்டு ஆகி போச்சா இல்லையா? இது ஒப்புக்கொண்டீங்களா இல்லையா? அதே போல பாருங்க, நம்ம சட்டங்களை வச்சோமே, கேள்விகள் வச்சோமே, இது குர்ஆன் உங்களால புரிய முடியும் சொல்றீங்களே, இதுக்கு என்னங்க பதில்? ஒவ்வொன்னா வச்சோம், அதுக்கு எங்க பதில் சொல்லல. கலாலா கேட்டோம். அதே போல கலாலான்னு சொன்னாக்கா குழந்தை இல்லாதன்னு சொன்னா, புகாரியிலே குழந்தை இருக்கிறது, மகள் இருக்கிறாள், ஒரு சகோதரி இருந்தாலும் கிடைக்கிறது என்று இருக்கிறது. நீங்கள் விளக்குது பாராகணும், இந்த ஹதீஸுக்கு என்ன சொல்லுகிறது என்று உங்களை பார்த்து தானே கேட்டோம், பதில் சொன்னீங்களா? ஆயத்துக்கு வேண்டாம், அவங்கள பார்த்தாலும் கேட்காதீங்க, என்னாலதான் சொல்ல முடியும். நீங்க அப்ப அவங்க எல்லாம் புரியாதவங்க, என் மூலம் தான் அவங்க புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு உண்மையை ஒப்புக்கொண்டாங்க. அதாவது ஒரு புதிய மதபு உண்டாக்குறாங்க. ஷாஃபி மதபு வேணாம், ஹனபி மதபு வேணாம், நான் ஒரு சட்டங்கள் சொல்றேன், அது பின்பற்றிக்கிட்டு இருங்க அப்படிங்கிற ஒப்புக்கொண்டாங்க. அவங்க இதுக்கு முன்னாடி சொன்னாங்க எல்லா நாளும் முடியும், ஏன் இமாம்களை பின்பற்றுகிறீர்கள்? அந்த கேட்ட கேள்வியெல்லாம் இப்ப என்ன ஆனது? எல்லாம் போச்சா? அதனாலதான் நம்ம சொன்னோம். அப்ப இவர்களும் ஒரு புதிய மதத்தை உருவாக்கி இருக்கிறார்கள் என்று ஆகிவிட்டது அல்லவா? அவங்க சொன்ன விளக்கம் என்ன? அப்ப அவங்களுக்கு புரியாதுன்ட்டாங்க. அவங்களே எத்தனை ஆளுங்களே இருக்கிறாங்க, அவங்களுக்கு சேர்த்து தான் இந்த ஆகி போச்சு, புரியாது. அப்ப புரிஞ்ச ஒரு ஆள் தானே, புரிஞ்ச ஒரு ஆளை பார்த்து நான் என்ன சொன்னோம், லேசா புரியுதுங்கிறீங்க. இந்த 3 வசனத்துக்கு இந்த சபைக்கு நீங்க அர்த்தம் செஞ்சு காட்டுங்கன்றோமே, இது வரைக்கும் காட்டினீங்களா? அப்ப உங்களாலும் புரியாது அப்படின்னு தான் ஆகி போச்சா? முடியும்னு சொன்னா ஏன் வாசித்து காட்டல? அப்ப இது என்ன புரியுது? குர்ஆனுடைய வசனத்தை கூட சரியாக வாசித்து காட்ட முடியாத சூழ்நிலையில் இருக்கிறார்கள் என்ற நிலையில தானே இருக்குது. இந்த நிலையில் இருக்கும் பொழுது நான் ஆய்வு செய்வேன், நான் சட்டத்தை சொல்வேன், நான் பின்னால சட்டத்துல மாத்துவேன்னு சொன்னா இஸ்லாமிய சட்டம் சட்டமாவா இருக்கும்? இன்னைக்கு கூட பாருங்க, ஒரு ஹதீஸ நாங்க இந்த ஹதீஸ் குர்ஆனுக்கு முரணானது, நாங்கள் ஒப்புக்கொள்ள மாட்டோம் அப்படின்ட்டாங்களே. இந்த நிலையை மேற்கொண்டால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழியை பாதுகாப்பது யார்? யோசிச்சு பாருங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸை அளிக்கிற நினைவுக்கு வந்துட்டா அப்ப அஹ்லுல் குர்ஆனுக்கு இவங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்கிறது? ஹதீஸை பாதுகாக்கணுமா இல்லையா? அதே போல பாருங்க, அல் ஹஜ் அஷூரு மாலூமாத்துக்கு நபியுடைய விளக்கம் எல்லாம் தேவையில்லை, நாங்களும் புரிந்து கொள்வோம் அப்படின்னு சொல்றாங்களே. அவங்க தஃசீல் என்ன எழுதி வச்சாங்க? ஹதீஸை பின்பற்ற வேண்டும், நபியின் ஆயத்தின் விளக்கத்தின் மூலம் தான் இதையெல்லாம் புரிய முடியும் என்று அஹ்லுல் குர்ஆனுக்கு அங்கு விளக்கம் அளித்து விட்டு ஹதீஸ்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னங்க சொல்லி இருக்கிறாங்க என்று கேட்டா இல்லதான் நம்மளே புரிஞ்சுக்கலான்ட்டாங்க. அப்ப அஹ்லுல் குர்ஆனுக்கு பாடம் நடத்துறாங்களா? அஹ்லுல் குர்ஆனுக்கு ஆதாரத்தை கொடுக்கறாங்களா? இது என்ன புரியுது? நீங்க ஒவ்வொரு விஷயத்திலும் பாருங்க, 53 விஷயத்தை கேட்டோம், எப்படிங்க புரிஞ்சேன்னு கடைசியில் சொன்னாங்க சஹாபி எங்களுக்கு விளக்கிட்டாங்கன்னாங்க. முடிஞ்சு போச்ச. இமாம்கள் இருந்தால்தான் குர்ஆனையும் புரிய முடியும், ஹதீஸையும் புரிய முடியும். அவர்கள் ஒப்புதல் வாக்குமூலம் அளித்து விட்டார்கள். இந்த விவாதத்தினுடைய மிகப்பெரிய வெற்றி அதுதான் அப்படிங்கறத நாங்க சொல்லி காட்டோம். அதே போல பாருங்க, இவர்களுக்கெல்லாம் புரியாது, நானா சொல்லிக்கிட்டு இருக்கேன் என்று சொல்றாங்கல்ல. இதுக்கு முன்னாலே என்ன சொன்னாங்க? மதுஹப் தேவையில்லை, குர்ஆன் ஹதீஸை எல்லாரும் புரிய முடியும்னாங்க. அந்த கருத்து பொய் அப்படிங்கிறதும் இந்த விவாதத்தின் மூலம் நிரூபிக்கப்பட்டு விட்டது. அதே போல பாருங்க,
அபிக அப்படின்னு சொன்னாக்கா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில சமயங்களில் ஷிர்க்கையை அனுமதித்தார்கள் என்று கேட்டாக்கா இப்படி எல்லாம் கேள்வி கேட்க கூடாங்கிறாங்க. வணக்கம் அழிந்துவிடும் சொன்னோன்னு அந்த ஹதீஸை அது நாங்கள் ஒப்புக்கொள்ள மாட்டோம் அப்படின்னாங்க. ஆளுக்காளு இந்த அதிகாரத்தை கையிலே எடுத்தால் ஹதீஸை இந்த உலகத்திலே காணவே முடியாதங்க. கடைசியில குர்ஆன் போதுங்கிற அந்த அஹ்லு குர்ஆனாக எல்லாம் மாற போறாங்களா? ஹதீஸ் வர இந்த ஆளுக்காளு இந்த அதிகாரம் இவங்களுக்கு மட்டும்தான் அதிகாரமா? குர்ஆனுக்கும் முரணாக இருந்தால் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்கின்ற அதிகாரம் இன்னொரு மனிதனும் சொல்லுவான் எனக்கும் இருக்கிறது என்று. இதுக்கு அளவுகோல் என்ன? அதனாலதான் நம்ம சொல்றோம் இந்த வழிக்கு யாரும் போயிடாதீங்க. குர்ஆனை புரியுங்க, ஹதீஸ புரியுங்க. உங்களுக்கு புரியணும்னு சொன்னா புரிஞ்சவங்ககிட்ட கேட்டு தெரியுங்க, அதான் நல்லது. ஏன்னா இஸ்லாத்துல குர்ஆனை எப்படி நாம் பாதுகாக்க வேண்டுமோ அப்படித்தான் ஹதீஸையும் பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கறதையும் நாம் புரிஞ்சு கொள்ளணும். விளக்க உரை அப்படின்னு கேட்டாங்களே, அப்ப இமாமுடைய உதவிதான் வேணும்னு சொன்னாக்கா அப்ப அல்லாஹ் விளக்காம போயிட்டானா? நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்காம போயிட்டாங்களா? இது யுத்தம் தொடர்வதா ஆகாதா? இந்த கேள்வி எல்லாம் அவளுக்கு தான் சொந்தமாகி போச்சு. அப்ப ஏன் விரிவுரை எழுதுனா? குர்ஆன் அல்லாஹ் விளக்கிட்டா விரிவுரை எழுத தேவையில்லையே. அப்ப விரிவுரை எழுதும் போத அப்ப அல்லாஹ் தஆலா விளக்கல, நான் விளக்குறேன் அப்படின்னு முடிக்கவங்க வந்துட்டாங்களா? அதையும் கூட ஒழுங்காக செய்யல, எதையுமே சரியா அதிலே தப்பு இருக்குது அப்படிங்கறதான் நம்ம நிலைநாட்டணும். நீங்க எழுத இந்த தப்பு இருக்கு இந்த தப்பு இருக்குன்னு சொல்லி சாவி இமாம் சொன்னாங்க லாலுன் முல்லில்லுன் அப்படின்னாங்க. மதஹ்புக்குள்ள வரணும், இல்லண்டாக்கா அவரும் வழிகட்டுவாரு, அவர் பிறரையும் வழிகெடுப்பாரு. இப்படி சொன்னதோட நோக்கம் என்னண்டா, மதஹ்பு இல்லாம போயிட்டா ஹதீஸை இப்படித்தான் மறுக்கிற சூழ்நிலை வரும், ஆளுக்கு விளக்கம் சொல்லுகிற ஒரு சூழ்நிலை வரும், கடைசியில ஹதீஸே இல்லாம போயிடும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை எந்த நிலையிலும் வரக்கூடாது என்பதால் தான் இப்படி சொன்னாங்க. அதே போல பாருங்க, சில கட்டங்கள் அவங்க கேட்டாங்க இந்த அதிகாரத்தை உங்கள்கிட்ட தந்த யாரு அப்படின்னாங்க. நம்ம பல தடவை கேட்டோம், என்னங்க நீங்க குர்ஆனுக்கு இப்படி ஒரு அர்த்தம் வைக்கிறீங்க, ஹதீஸுக்கு அப்படி ஒரு அர்த்தம் வைக்கிறீங்க, இந்த அதிகாரத்தை யாரு உங்களுக்கு தந்தேன்னு பல தடவை கேட்டோம்ல. அது தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அதனாலதான் நம்மளும் ஏதாவது ஒண்ணு கேட்டாகணும் அப்படின்னு சொல்லி ஒரு பேருக்கு உங்க அதிகாரத்தை யார்த்தானு பேரு கேட்டு வச்சுக்கிட்டாங்க, கலா செய்யணும் அப்படின்னு சொல்லி. அதே போல பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை அப்படியே பின்பற்ற வேண்டும். நம்முடைய விளக்கம் ஈலா பிரச்சனை கேட்டோம், ஹஜ் பிரச்சனை கேட்டோம், வளையாடு அசும் பிரச்சனை கேட்டோம், லாவுக்ஸ்மி ஆதரவு பலது கேட்டோம், 53 கேட்டோம். 53 பிரச்சனையில தான் சஹாபாக்கள் சொன்னதை ஒப்புக்கொண்டோம் என்பதை அவங்க ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. கனிமத்து பிரச்சனை கேட்டோம், சாணிமட பிரச்சனை வந்தாங்க, நல்ல அர்த்தம் கொடுக்கலாம்னு சொன்னோம், ஆனா அவங்க ஆபாசமான அர்த்தம் தான் ஒப்புனாங்க. ஏன் அப்படி சொல்லணும்? ஹதீஸ் ஃபிக்ஹ் கிதாபுல ஆபாசம் சொன்னவங்க கடைசியில அங்க போயிட்டாங்க. ஹதீஸுக்கு இன்னும் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? குர்ஆனிலும் இருக்கிறது அத்ராபா அப்படின்னு இருக்கு, அதுக்கு மொழிபெயர்த்துக்கிறாங்க கட்டழகி அப்படிதான் மொழிபெயர்த்துக்காங்க. பாருங்க, அப்ப வித்து தொலை பத்தி சொன்னாங்க, மகரிபுக்கு முந்தின சொன்னாங்க, யூதர்கள் விபச்சாரம் தண்டைனாங்க, மலை தொலைனாங்க, சூரியகரன்னாங்க, வானத்தில் வித்து தொலைனாங்க, நடு தொலைனாங்க, ருக்காளவுனாங்க. அப்பவே சொல்லிட்டேன், இதுவெல்லாம் ஃபிக்ஹ் நூல்ல இருக்கக்கூடிய ஆய்வுகள். ஒரு பேர் உண்டு மக ஒரு இல்ல மக, அந்த பிரச்சனை நம்ம இங்க வரல. நம்ம கேள்வி கேட்கிறோம், உங்களால முடியும்னு சொல்லி இருக்கிறீங்க, நாங்க பட்டியல் போட்டுக்கிறோம், எப்படி முடியும்னு சொல்லுங்க அப்படின்னோம். ஆனா அந்த 53க்கு மட்டும் ஒரு விளக்கம் சொல்லிட்டீங்க, அது ஒரு சஹாபி சொல்லி புரிஞ்சுக்கிட்டோம். அதான் சொல்றோம், இப்படித்தான் பெரியவங்க சொல்லிதான் புரிய முடியும். இதானே ஒரு சஹாபியா இருந்தா என்ன, அதுக்கு பிடிச்ச பிறகு வந்த பெரியவங்களா இருந்தா என்ன, அவங்க சொல்லி புரியும். அந்த நிலைமை இருக்கிறோம். நாமவே குர்ஆனை படித்து அதுக்கு விளக்கம் பார்க்காம, இப்ப புகாரின்னு சொன்னா ஃபத்துல் பாரி பார்க்காம புரிஞ்சிடுவோமா? முஸ்லிம் சொன்னா இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி ஷரஹ் பார்க்காம புரிஞ்சுக்கிறோமா? இல்ல. அதான் சொல்றோம், மத்தவங்க விளக்கறதுனால புரிய முடியும், அவ்வளவுதான். நமக்கு நோக்கம் என்ன? குர்ஆனும் ஹதீஸும் பாதுகாக்கப்பட வேண்டும், இஸ்லாத்தின் கண்ணியம் பாதுகாக்கப்பட வேண்டும். ஆளுக்கு இந்த அதிகாரத்தை எடுத்துட்டா கடைசியில் இஸ்லாம் என்றால் என்னன்னு தெரியாது. இஸ்லாம் பாதுகாக்கப்பட வேண்டும்ங்கிறதுனாலதான் நம்ம எப்படி புரியணுமோ அப்படி புரியுவோம். பெரியவங்க சொன்னா அதுபுறம் நடந்து போவோம். இஸ்லாம் ஒரு கட்டுக்கோப்பில் இருக்கும் என்பதுதான். அந்த அடிப்படையில் தான் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். அப்ப கலியக்காவில வாதம் சரி, அது போல அசிங்கம் அப்படின்னு சொன்னீங்க. அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். இருக்கிறான் 100%.
100% உங்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் செஞ்சிரான்